நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னி மாவட்டத்தின் மன்னார் மாவட்டம் சார்பாக குறிப்பாக 2-3 தினங்களாக மக்கள் பாதையிலே நின்று எங்களுடைய சிட்டிசன் கமிட்டியுடைய தலைவர் ஃபாதர் மார்க்கஸ் அவர்களும் அவரோடு அந்த கமிட்டியிலே உள்ளவர்களும் பொதுமக்களும் குறிப்பாக அரசியல் பேதங்களுக்கு அப்பால் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து தள்ளாடியிலே இரவு பகலாக மன்னாரிலே நடைபெறுகின்ற இந்த வின் திட்டத்துக்கு எதிராக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. வின் பவர் திட்டத்துக்கோ அல்லது அரசாங்கம் கொண்டு வருகின்ற நல்ல அபிவிருத்தி திட்டங்களுக்கோ மன்னார் மக்களோ அல்லது மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. என்றாலும் இந்த விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த மக்களோடு மக்கள் பிரதிநிதிகளோடு மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேச வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இது சம்பந்தமாக மக்களுடைய எதிர்ப்பு வந்த பொழுது நாங்கள் டிசிபி கூட்டத்திலே சொன்னோம், இந்த பொறுப்பான அமைச்சரை நாங்கள் சந்தித்து இதை பேச வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அவ்வாறு சொன்ன பொழுது அமைச்சர் மன்னாருக்கு வந்திருந்தார். வந்தவர் என்பிபி அல்லது ஜேவிபி காரர்களை மாத்திரம் அழைத்து பேசிவிட்டு சென்று விட்டார். இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு முதலீட்டாளருக்கு நீங்கள் அங்கே ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய வெறுப்பு அங்கு இருக்கின்ற பொழுது டிசிபியிலே இந்த வெறுப்பை மக்கள் காட்டுகின்ற பொழுது அவ்வாறான ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது நீங்கள் மன்னாருக்கு வந்து அமைச்சர் அவர்கள் நீங்கள் முதல் முறையாக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் 25 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உரிய அமைச்சர்கள் அந்த பகுதிகளுக்கு வந்தால் அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்களை பிரமுகர்களை மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து அதாவது சண்டித்தனமாக நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் 159 இருந்தால் என்ன 200 இருந்தால் என்ன, மன்னார் தீவுக்குள்ளே சண்டித்தனத்தின் ஊடாக எதையும் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்போம். எனவே மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி போலீசாரை அனுப்பி எஸ்டிஎஃப் அனுப்பி திட்டங்களை நடைமுறைப்படுத்த நீங்கள் நீங்கள் அதில் ஃபெயில் ஆகுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.